இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்து இப்ப ரசிகர் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமாவோட இயக்குனர் இமயம்னு அறியப்பட்டவர் தான் இயக்குனர் பாரதி ராஜா. இப்ப அவரு தன்னோட 84 வயசுல உயிரிழந்திருக்கார். அவருடைய உயிர் ஜூன் 10ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை சென்னையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் உயிர் பிரிஞ்சிருக்கிறதாவும் அவங்க உறவினர்கள் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. 16 வயதினிலே அப்படிங்கிற படம் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் அறிமுகமாகி அதுக்கப்புறம் கிராமிய பின்னணியை வச்சு எக்கச்சக்கமான வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் பாரதி ராஜா. சொல்ல போனா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவரும் பாரதி ராஜா தான். ராதிகா உட்பட எக்கச்சக்கமான நடிகர்களையும் நடிகைகளையும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை இயக்குனர் எம் பாரதி ராஜாவுக்கு உண்டு. வயது மூப்பு காரணமா ஒரு கட்டத்துக்கு மேல இவரால திரைப்படங்களை இயக்க முடியல. அதனால தமிழ் சினிமா இயக்கத்தை விட்டுட்டு கொஞ்ச நாட்கள் வீட்டில் ஓய்வுல இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் நடிப்புலையும் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான படங்கள்ல இவருக்கு சிறப்பு தோற்றத்திலையும் கௌரவ தோற்றத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு குவிஞ்சுது. சிவகார்த்திகேயன் அவரோட எங்க வீட்டு பிள்ளை, அதே மாதிரி தனுஷ் அவரோட திருச்சிற்றம்பலம், இது மாதிரி பல முக்கியமான படங்கள்ல பல முக்கியமான கதாபாத்திரத்துல பாரதி ராஜா நடிச்சிருந்தாரு. அது வரைக்கும் அவருடைய உடல்நிலை ரொம்ப சாதாரணமா தான் இருந்துச்சு. கடந்த வருஷம் மார்ச் மாதம் மனோஜ் பாரதி ராஜா, அதாவது பாரதி ராஜா அவரோட மகன் இறந்து போனதுக்கு பிறகு பாரதி ராஜாவோட உடல்நிலையில எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. தான் மகனோட மறைவை நினைச்சு நாளுக்கு நாள் அவரோட உடல்நிலை சரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்துல சரியா சாப்பிட முடியாம, உணவு எடுத்துக்க முடியாம அவரோட உடல் சிகிச்சை கொடுத்தா மட்டும்தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான மருத்துவமனைகள்ல மாற்றி மாற்றி இவருக்கான சிகிச்சையும் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துல கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பினாரு. நடிகை ராதிகா கூட நேர்ல போயிட்டு தன்னோட தாய்க்கிழவி திரைப்படத்தை பாரதி ராஜா பார்த்ததாவும் அதை பத்தி அவர் பாராட்டினதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் இன்னைக்கு காலையில ஜூன் 10ஆம் தேதி அவரோட உடல்நிலையில மறுபடியும் அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு. டாக்டர்ஸ் தீவிர சிகிச்சையும் கொடுத்து பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம இன்னைக்கு அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குதாம். தன்னோட 84வது வயசுல பாரதி ராஜா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தேனியில இருக்கிறதாவும், இவர் சென்னையில ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வீட்டுல இருக்கிறதாவும், இன்னும் கொஞ்ச நேரத்துல குடும்பத்தை சேர்ந்தவங்க சென்னை வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இறுதிச் சடங்கு பத்தியான பல விவரங்கள் வெளிவரும் அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. காலையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேர்ல போயிட்டு பாரதி ராஜாவுக்கு தன்னோட அஞ்சலி செலுத்தியிருக்காரு. ராதிகா, ரேவதி உட்பட எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்கள் இப்ப நேர்ல போயிட்டு கண்ணீர் மல்க பாரதி ராஜா உடலை பார்த்து ரொம்ப பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இயக்குனர் பாரதி ராஜா அவரோட மறைவு உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது, அவரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.